அறிவின் வரம் பெறுவான். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனெவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். யோவான் 7:17. தேவனுடைய சித்தத்தின்படி ஒருவன் செய்ய தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது அவனுக்கு பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. அப்படிப்பட்ட மனிதனுக்கு தேவனுடைய ஞானமும் தேவனுடைய அறிவும் உண்டாவது அவ்வாசீர்வாதங்களில் ஒன்றாகும். அறிவை உணர்த்துகிற வரம் அவனிலே கிரியை செய்கிறது. காயினும் ஆபேலும் சகோதரர்கள். ஒரு நாள் அவர்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினார்கள். காயின் ஏதோ ஒன்றை காணிக்கையாக கொடுக்க வேண்டுமென்று காய்கறிகளை கொண்டு வந்தான். ஆனால் ஆபேலோ தேவ சித்தத்தின்படி அவருக்கு காணிக்கை கொடுக்க விரும்பினான். ஆகவே கர்த்தருக்கு பிரியமான காணிக்கை எதை அவர் அங்கீகரிப்பார், எது அவரை சந்தோஷப்படுத்தும் என்று அவன் யோசித்தான். தன்னுடைய உள்ளத்தை கர்த்தருடைய உள்ளத்தோடு இணைத்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திற்கு கொடுக்கப் போகிறதை அறிந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினான். ஆகவே அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். அது மேன்மையான காணிக்கையாக விளங்கினது. தேவ சித்தத்தின்படி செய்ய எந்த மனிதன் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவன் தேவனுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளுவான், சரியான உபதேசத்தை அறிந்து கொள்ளுவான், தான் நடக்க வேண்டிய பாதையை அறிந்து கொள்ளுவான். பரத்திலிருந்து வருகிற வெளிப்பாட்டு வரங்களை நிச்சயமாகவே அவன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவான். கிறிஸ்துவ வாழ்க்கையில் உபதேசங்கள் மிகவும் அவசியம். அவை நம் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அசிபாரம் போல இருக்கின்றன, இளம் பயிருக்கு தேவையான மழையைப் போல இருக்கின்றன. கர்த்தர் சொன்னார், மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். உபாகமம் 32:2. அதே நேரம் நாம் எச்சரிப்புடன் இருக்க வேண்டும். கள்ள உபதேசங்களும் இருக்கின்றன. ஓனாய் போன்ற அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் ஆட்டுத்தோலை போற்றி கொண்டு வருகிறார்கள். வேத புரட்டர்களும் அந்தி கிறிஸ்துகளும் எழும்பி வஞ்சிக்கத்தக்க அற்புதங்களை காண்பிக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை செய்ய தன்னை ஒப்புக்கொடுக்கிறானோ அவன் ஒரு நாளும் வழிவிலகி போக மாட்டான், சரியான உபதேசத்தை கண்டுகொள்வான். நாம் தேவ சித்தத்தை அறிவதற்கு நம் இருதயத்தை திருப்பும்போது கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை நமக்கு அறிவிப்பார். எபேசியர் 1:10. மற்ற யாருக்கும் வெளிப்படுத்தாத பரலோக இரகசியங்களை கர்த்தர் அப்போஸ்தலர் பவுலுக்கு வெளிப்படுத்த காரணம் என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் அப்போஸ்தலர் 9:6 என்று சொல்லி தேவ சித்தத்திற்கு தன்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்ததே ஆகும். தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தின்படி நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். நினைவிற்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஏசாயா 45:4.